வணக்கங்க. என்னுடைய பெயர் தீபக். நம்ம லேபில் 26/4/2024 அன்றைக்கி ஒரு ஹவுஸ் விசிட் எடுத்திருந்தோம் சரவணங்கிற ஒரு ஐயாவுக்கு. அவருக்கு பார்த்திங்கன்னா உடல் சோர்வு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதனால் ஃபுல் டெஸ்ட்டாகவே எடுத்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா சுகர் ஃபாஸ்டிங்கவே 269, போஸ்ட் பிராண்டியில் 353 இருந்துச்சு. அப்புறம் நான் அவர்கிட்ட சில உணவு பழக்கங்கள்லாம் பற்றி சொல்லியிருந்தேன், சில உணவு முறைகளை பற்றி சொல்லியிருந்தேன். அப்போ அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஐயா நான் சொன்ன உணவு முறையை நாளைக்கே நீங்கள் பின்பற்றி பாருங்கள், ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை நான் காட்டுறேன் அப்படின்னு. என்னப்பா பண்ணலான்னாரு, உடனே 3 அல்லது 4 முட்டையை நாளைக்கு நீங்கள் உணவாக எடுத்துக்கோங்க, அதிலேருந்து 1.5 மணி நேரம் கழித்து நம்ம திரும்ப சுகர் பார்ப்போம், எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த உணவு முறை நான் சொன்ன உணவு முறை எந்த அளவு பலன் அளிக்குங்கிறது உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு. சரி தம்பின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 2 முட்டை மட்டும் ஐயா சாப்பிட்டு கூப்பிட்டாரு. அப்புறம் போய் நம்ம டெஸ்ட் எடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 2வது நாள் வந்து 234, அதாவது முதல் நாள் 26ஆம் தேதி வெறும் வயிற்றில் 269, சாப்பிட்ட பின்னாடி 353. ஆனால் அடுத்த நாள் சாப்பிட்ட பின்னாடியே வெறும் 234 தான். எதனால் சுகர் கொஞ்சம் கூட ஏறலை, சொல்லப்போனால் நேற்று இருந்த அளவை விட கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு சொல்லலாம். எதனால் இந்த மாற்றம்னு பார்த்திங்கன்னா, அவர் எடுத்தது முழுக்க புரதமும் கொழுப்பும் கலந்த முட்டையை தான் உணவாக எடுத்துக்கிட்டார். நீங்கள் வந்து இப்போ முட்டை உணவாக எடுத்துருக்கீங்க, இல்லை ஒரு இறைச்சியை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இல்லை பாதாம் கொட்டையை மட்டுமே உணவாக எடுத்துக்கிறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து சுகர் ஒரு பாயிண்ட் கூட ஏறாது. ஃபாஸ்டிங்கில் என்ன இருந்துச்சோ அதே உணவு தான், அதே அளவு தான் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் வந்து பழங்களாக உணவாக எடுத்துருக்கிறீங்க, அதோட காய்கறிகள் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு 3-4 இட்லி சாப்பிட்றீங்களோ அந்த அளவோடையோ, இல்லை சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அந்த அளவோடையோ நிச்சயமாக இந்த காய்கறி பழங்கள் குறைவாக இருக்கும். அதை விட ரொம்ப நியூட்ரலாக போகிறது பார்த்திங்கன்னா இந்த முட்டை, நட்ஸு, அப்புறம் இந்த சுண்டல், இது போன்ற இறைச்சி போன்றவையெல்லாம் ரொம்ப உங்களுக்கு அப்படியே சுகர் நில்லுங்கிற ரேஞ்சில் இருக்கும். இதை நான் அவருக்கு ஐயாட்ட சொல்லி அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ ரிசல்ட்டும் வந்திருக்கு. இதை நான் ஏன் இப்போ யூடியூப்பில் பெருசாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய சுகர் பேஷண்ட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்சுலின் போட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரே நாளில் 353 இந்த சுகரை 234 குறைச்சிருக்க முடியுது. அப்போது நீங்கள் இன்சுலினுக்கு போகாமல் குறைந்தபட்ச உணவு மூலியமாகவே 100 விழுக்காடு உங்களால் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். அதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த ரிசல்ட்டு. நன்றி, வணக்கம்.